பங்கு இருக்கு பாத்தீங்களா ஏஜ் சம்ல ஓகே. அது வந்து 1/3 போடணுமா இல்ல 3/1 போடணுமா? 3ல் 1 பங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ல் 1 1/3 பங்கு. சார். ஆமா, 3ல் 1 பங்கு. 3ல் 1 பங்கு. 1/3. 3ல் 1 பங்கு. ஏஜ் சம் கொஞ்சம் புரியுது, ஒண்ணு புரியல. இல்லைங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு. இப்போ தானே நீங்கள் ஏஜஸ் வந்து அப்பியர் ஆகுறீங்க, அதனால் அப்படி இருக்கும். உங்கள் டவுட்ஸ் நம்ம கேளுங்களேன். அப்படியே சொல்லட்டுமா? அப்படி சொல்கிறீங்களா? சரி, சொல்லுங்கள். 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை உள்ள எண்ணிக்கை எண்ணிக்கை 2:3:4 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு வகுப்பிலும் 12 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் 12 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் இந்த விகிதம் 8:11:14 11:14 மாறும். தொடக்கத்தில் 3 வகுப்புகளில் இருந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 3 வகுப்புகளில் இருந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை தொடக்கத்தில் 3 வகுப்புகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். இருங்க, ஒரே விஷயம். தொடக்கத்தில் 3 வகுப்புகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவா? இதான் கொஸ்டின்களா? இதுல என்ன பண்ணனா சார் நானு? இருங்கம்மா, ஒரே நிமிஷம். இதானே கொஸ்டின்? ஆமா சார். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லைல்ல? இல்ல சார். ஓகே, இவ்வளவுதான் டேட்டா. ஓகே, ஆப்ஷனையும் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ 162, ஆப்ஷன் பி 108, ஆப்ஷன் பி 108, ஆப்ஷன் சி 96, ஆப்ஷன் சி 96, ஆப்ஷன் டி 54. ஆப்ஷன் டி 54. ஸோ 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு வகுப்பிலும் 12 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் இந்த விகிதம் வந்து 8:11:14 என மாறும். தொடக்கத்தில் 3 வகுப்புகளில் உள்ள மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே, சம் ஓகே. சொல்லுங்க, இதில் என்ன டவுட்டு? ஏன்னா ரேஷியோன் ப்ரப்போஸோ, அதுக்கப்புறம் வயதுகள், இது அப்படியே ஆர்டராக போனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வேற ஒன்றும் இல்லை. இது முடிச்சோடனே நேர்மாறல் எதிர்மாறல் இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மாதிரி ஆர்டராக போனால் கரெக்டாக இருக்கும். வேற ஒன்றும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆட்கள் நாட்கள். ஆட்களும் நாட்களும் என்றுமே எதிர் விகிதம் தான். ஆட்களும் என்றுமே எதிர் விகிதம், அதாவது எதிர்மாறு. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு சும்மா ஒரு 20 பேரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு வைக்கிறீங்க. 20 பேர் சேர்ந்து இந்த வீடை வந்து ஒரு 6 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதே நீங்கள் அதுக்கு பதிலாக 40 ஆட்கள் நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க?
12 மாசம். இதுதான் காமன் மிஸ்டேக். 20 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க, 6 மாசத்துல முடிக்கிறாங்க. அதை நீங்கள் 40 மாற்றினீங்கன்னா 3 மாசத்துல முடிஞ்சிடும். நிறைய பேர் வேலை பார்த்தா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. அதுதான் ஆட்களும் நாட்களும் என்றுமே எதிர் விகிதம், எதிர்மாறு. அதான் மீனிங். புரியுதுங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஏ என்பவர் ஏ இல்ல ஜஸ்ட் பாயிண்டா எழுதிக்கோங்க. இப்போ ஏ என்பவர் 30 நாளில் முடிப்பார் எனில், ஸோ ஏ என்பவர் 30 நாளில் முடிப்பார் எனில், ஏயினது ஒரு நாள் வேலை என்ன பண்ணாங்க? ஏ வந்து ஒரு 30 நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்க. ஏ என்பவர் 30 நாளில் ஒரு வேலையை முடிப்பார் எனில், ஒரு வேலையை முடிப்பார் எனில் ஏயினது ஒரு நாள் வேலை அப்படின்னு கேட்டா என்ன எழுதணும்? நம்ம அதனுடைய தலைகீழி எழுதணும். 1/30. ஓகே. அடுத்த பாயிண்ட் சும்மா எக்ஸாம்பிள். 40 பேர் 5 நாட்களில் ஒரு வேலையை முடித்தால், 40 பேர் 5 நாட்கள்ல ஒரு வேலையை முடித்தால் அவர்களின் ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 40 பேர் 5 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 40 பேரோட ஒரு நாள் வேலை என்னன்னு கேட்டா ஜஸ்ட் 1/5 இதனுடைய தலைகீழி போட்டா போதும். பேசிக் கான்செப்ட். அப்ப ஏ என்பவர் 2/3 நாளில், சரிங்களா, 2/3 நாளில் முடிப்பாரானால், 2/3 நாளில் முடிப்பாரானால் ஏயின் ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏயின் ஒரு நாள் வேலை எவ்வளவு? ஜஸ்ட் அதனுடைய தலைகீழி தான். நாள்ல முடிச்சிட்டாங்கப்பா. இப்போ அவங்களோட ஒரு நாள் வேலை என்னன்னு கேட்டால் அதனுடைய தலைகீழி 1/10. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட் முக்கியம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுவும் யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ கொஸ்டின்ல வந்து இப்போ ஷார்ட்கட்டுக்கு யூஸ் ஆகும். கொஸ்டின்ல வந்து இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது சேர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். A into B divided by A plus B. சரிங்களா? A into B divided by A plus B. ஷார்ட்கட்டுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி A மட்டும் அல்லது B மட்டும் இல்லை ஒருவர் மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்காங்க. எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா A into B divided by A minus B. ஓகே. மட்டும், ஒருவர் மட்டும், இல்லை A மட்டும், இல்லை B மட்டும், ராஜா மட்டும், அது மாதிரி ஒருத்தர் மட்டும் எத்தனை நாள் அப்படின்னா A into B divided by A minus B. சம்குள்ள போலாங்களா? மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 1. A என்பவர் ஒரு வேலையை
20 நாட்களில் முடிப்பர். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். பி என்பவர் 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் 30 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா? இப்போ இதே நம்ம பேசிக்கா போடுவோம்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு நாள் வேலை 1/20, பியுடைய ஒரு நாள் வேலை 1/30. சரிங்களா? இருவரும் சேர்ந்து அப்ப ஏ பிளஸ் பி = 1/20 பிளஸ் 1/30. குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 30 + 20 டிவைடட் பை 32 6 600. இது ஒரு நாள் வேலை. அப்ப டோட்டலா 12 நாட்களில் முடிப்பார். பேசிக்கா 1/, அப்படின்னு எடுத்து போடுறது. இதே நீங்க ஷார்ட்கட்ல போட்டீங்கன்னா இப்போ இருவரும் சேர்ந்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, A × B டிவைடட் பை A + B. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட வேண்டியதான். A × B டிவைடட் பை A + B, அதாவது 20 × 30 டிவைடட் பை 20 + 30, 600 டிவைடட் பை 50, 600 டிவைடட் பை 50. ஸோ 12 × 5 = 12 வரும். புரியுதுங்களா? பேசிக் எப்படி சால்வ் பண்றது, ஷார்ட்கட் வச்சுட்டு எப்படி சால்வ் பண்றது புரியுதுங்களா? ஸோ இது ஷார்ட்கட். இது நம்ம நார்மலா ஷார்ட்கட் தெரியாத பசங்க போடுறது. ஆனா பேசிக்கும் தெரியணும். புரியுதுங்களா? போலாமா? போலாம் சார். கொஸ்டின் நம்பர் 2. ஏ என்பவர் வேலையை ஒரு வேலையை 6 மணி நேரத்திலும் பி என்பவர் 10 மணி நேரத்திலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எவ்வளவு நேரத்தில் இது கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, இது ஹோம்ஒர்க். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான் சேர்ந்துன்னு இருக்கு. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க அப்புறமே. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 3 எழுதிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 2 எழுதியாச்சு சார். கொஸ்டின் நம்பர் 3. A, B சேர்ந்து ஒரு வேலையை
12 நிமிடத்திலும் A மட்டும் அதனை 20 நிமிடத்திலும் முடித்தால் B மட்டும் எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்? கொஸ்டின் கவனிங்க. AB சேர்ந்து ஒரு வேலையை 12 நிமிடத்திலும், A மட்டும் அதனை 20 நிமிடத்திலும், A மட்டும் அதனை 20 நிமிடத்தில் முடித்தால் B மட்டும் எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மட்டும் அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஒருத்தர் மட்டும் முடிக்கிறாங்க அப்படின்னா A into B divided by A minus B. A into Bனா ஜஸ்ட் 12 into 20. சரிங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு 20 மைனஸ் 12ங்கிறது 8. சார் 12 மைனஸ் 20 மைனஸ் 8 தானே சார் போடணும் அப்படிங்கிற லாஜிக்லாம் இங்கே செட் ஆகாது. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறது ஷார்ட்கட்டு. நாட்களில் மைனஸ்ங்கிறது வேல்யூ அதெல்லாம் இங்கே செட் ஆகாது ஷார்ட்கட்டில். இப்போ பாருங்க 240 டிவைடட் பை 8. ஸோ 3 24 30 நிமிடம். இதே பேசிக் மெத்தட்ல போட்டு காமிக்கணுமா? ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அருண் வந்து ஒரு வேலையை 8 மணி நேரத்தில் முடிப்பார். அருண் ஒரு வேலையை 8 மணி நேரத்தில் முடிப்பார். சேர்ந்து 5:30 மணி நேரத்தில் முடிப்பார்கள் எனில் வருண் மட்டும் அதனை எத்தனை நாளில் முடிப்பார்? அருண் வந்து ஒரு வேலையை 8 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. வருணும் சேர்ந்து 5.5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போ வருண் மட்டும் ஒருத்தர் மட்டும் ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? ஷார்ட்கட் ஃபார்முலானது A into B divided by A minus B. புரியுதுங்களா? ஒருத்தர் மட்டும் இல்லை வருண் மட்டும் A மட்டும் அப்படின்னா A into B divided by A minus B. இது இருவரும் சேர்ந்து இல்லை ஏயும் பியும் சேர்ந்து அருணும் சேர்ந்துன்னு வந்துருந்துச்சுன்னா அப்படியே ஃபார்முலா மாறும். A into B divided by A minus B ப்ளஸ் ஆமாம் A ப்ளஸ் B. சரி, சம்மை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 8 into 5.5 டிவைடட் பை 8 மைனஸ் 5.5. அதாவது 8 into 2 10 11/2. இங்கே 8 மைனஸ் 11/2. கரெக்டுங்களா? சரி, இது அப்படியே பெருக்கிக்கலாமே. 88/2ன்னு வரும் மேலே தொகுதியில். ஸோ கீழே இங்கே 8 இருக்குது. அப்போ மேலே கீழே 2ஆல் பெருக்கணும். 16/2 மைனஸ் 11/2ன்னு வரும். இது 44ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் அதாவது 16 மைனஸ் 11 அப்படின்னா எத்தனை ஒரு 5/2ன்னு வரும். இந்த 2 மேலே போயிடும். அப்படின்னா 88/5ன்னு வரும். ஸோ 88/5 சிம்பிளை பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 5 5 3 8 7 5 35 3. இது எப்படி கலப்பு பின்னமாக எழுதலாம்? 17 3/5. இதுதான் ஆன்சர். சரிங்களா? 17 மணி நேரம் 3/5 நிமிடம்.
இல்லை, ஆப்ஷனில் இப்படி கூட கேட்கலாம். அந்த நிமிடம் இருக்குல்ல, அது எப்படி 3/5 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 4×5 12 12×5 60 36. 17 மணி நேரம் 17 மணி நேரம் 36 நிமிடம் அப்படின்னாலும் சரிதான். புரியுதுங்களா? 17 மணி நேரம் 36 நிமிடம்னாலும் சரிதான். இல்லை 17 3/5 மணி நேரம் அப்படின்னு கூட ஆப்ஷனில் கொடுக்கலாம். அதுவும் சரிதான். இந்த 3/5 நம்ம நிமிடமா மாற்றி போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். ஏ என்பவர் ஒரு வேலையை 4 நாட்களிலும், ஏ என்பவர் ஒரு வேலையை 4 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அதைப்போல் 4 மடங்கு வேலையை முடிக்க ஆகும் எத்தனை? ஏ என்பவர் ஒரு வேலையை 4 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அதே போல 4 மடங்கு வேலை. அந்த 4 மடங்குங்கிறத அடல் நினைப்போம். 4 மடங்கு வேலை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இருவரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a × b / a + b அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன 4 மடங்குன்னு கொடுத்தனால × 4 போட்டுக்கிறோம். அவ்வளவுதான், ஈஸி தான். ஸோ 6 × 4 / 6 + 4 × 4. 6 நாங்க 24, கீழே வந்து 10 × 4. சரிங்களா? 2 10 2 2 4. 4 2 8 2 2 4. 48/5 வந்திருக்கணும். ஆப்ஷன்ல 48/5 இருந்தாலும் கரெக்டு தான். இல்ல இந்த 48 கலப்பு பின்னமா, 48/5 கலப்பு பின்னமா, 9×5 45 / 3. இட்ஸ் 9 3/5 நாட்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் சரிதான். இல்ல சார், இந்த 3/5 இப்படி கொடுத்துருக்காங்க. எப்படி? 9 நாட்கள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரமா? அப்போ 3/5 × 24 இந்த மாதிரி பாருங்க. 9 நாட்கள் 3/5 மணி அப்படின்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். மணியை 24 சிம்பிளிஃபை பண்ணா அது மணியா மாறும். பட் நான் அப்படியே வச்சிருக்கேன், தேவையில்லை, விட்டுருங்க. ஆப்ஷன்ல எப்படி கொடுத்தாலும் சரிதான். 9 நாட்கள் 3/5 மணி அப்படின்னு கொடுத்திருந்தாலும் சரிதான். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நாட்கள்ல நோட் பண்ணிக்கோங்க. மீனா ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். மீனா ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். வீணா அதே வேலையை மீனாவை காட்டிலும் பாதி நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் சேர்ந்து அதனை எத்தனை நாள்களில்
முடிப்பர். மேலும் அவர்களின் ஒரு நாள் வேலை என்ன? அவர்களுடைய ஒரு நாள் வேலை என்ன? இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மீனா ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. சரி, வீணா அதே வேலையை மீனாவை காட்டிலும் பாதி நாட்கள் முடிக்கிறாங்க. அப்போ மீனாவுடைய நாள் என்னது? 8 நாள்ல முடிச்சுப்பாங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து அப்படின்னு கொடுத்தாங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? சேர்ந்துனாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A into B divided by A plus B ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? அப்போ 16 into 8 divided by 16 plus 8. 6 8 48 4 1 8 8 8 2 10 12 128 divided by 2 24. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 2 2 4 6 2 12 4 2 8 திருப்பி 4 3 இல்லை 6 2 12 2 6 2 2 4. சரிங்களா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 6 2 2 6 2 12. அப்போ 16/3 வருதுங்களா? இப்போ 16/3 ஆப்ஷன்ல இருந்தாலும் கரெக்டு தான். அப்படி இல்லாம 16/3 கலப்பு பின்னமா 16/3 I3 15/1 1 5/3 சாரி 5 1/3 இப்படி இருந்தாலும் சரிதான். 5 1/3 இப்படி இருந்தாலும் சரிதான். இல்ல சார் அவங்க வேற மாதிரி கூட ஆப்ஷன்ல வைக்கலாம். இங்க பாருங்க 5 நாள் கலப்பு பின்னத்தை இப்படி கூட எழுதலாம். 5 நாள் இந்த 1/3 இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, 1 3 3 8 3 24 5 நாள் 10 மணி நேரம். 16/3 நாள் கரெக்டு தான். அந்த கலப்பு பின்னமா 5 1/3 எழுதினாலும் கரெக்டு தான். 5 நாள் 1/3க்கு ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் சொல்லிட்டு 8 மணி நேரம் கொடுத்தாலும் கரெக்டு தான். மூணுமே உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆப்ஷன் எப்படி வேணும் கேட்கலாம். ஸ்டெப் என்னமோ 2 ஸ்டெப்பு தான். ஆனால் சம்மு மட்டும் 4-5 லைன்ல வரும். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா கடகடன்னு போட்டுடலாம். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. அடுத்து சொல்லுவோம். டைட்டில் கொடுத்துக்கோங்க. மாடல் நம்பர் 2. X, Y, Z ஆகிய மூவர் X, Y, Z ஆகிய மூவர் ஒரு வேலையை X, Y, Z ஆகிய மூவர் ஒரு வேலையை முறையே 10, 3, 6 நாட்களில் முடிப்பர். 10, 3, 6 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? X, Y, Z ஆகிய மூவர் ஒரு வேலையை முறையே 10, 3, 6 நாட்களில் முடிப்பதெனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இங்க 3 பேர் வந்துட்டாங்க. அதனால இங்க A into B divided by A plus B அதெல்லாம் போட முடியாது. இப்போ நம்ம பேசிக் மெத்தட் தான் நம்ம போட்டாகும். ஸோ பேசிக் மெத்தட் எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ X, Y, Z ஸோ நான் உங்களுடைய ஒரு நாள் வேலை என்னது? 10 நாள்னா 1/10, 3னா 1/3, 1/6 எல்லாம் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. இதோட எல்சிஎம் என்னது? எல்சிஎம் ஆஃப் 10, 3, 6 இதனுடைய எல்சிஎம் என்னது? 30 வருதுங்களா? தானே? ஆமா. போட்டு பார்த்துக்கோங்க. தெரியலண்ணா இதெல்லாம் டைம் எடுக்குங்கிறதுக்காக டைரக்டா போடுறேன். பாருங்க 3 நாள் போடுவீங்க. 10, 3 2 நாள் போடுவீங்க. I2 10, 3 1 சரிங்களா?
15 15 2 30 ரைட். இங்கே போடலாம் 1 3 3 ரைட். நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதால பெருக்குனா 30 வரும். இதை நம்ம 3ஆல பெருக்கணும். இதை எதால பெருக்கணும் 10ஆல பெருக்கணும். இதை எதால பெருக்கணும் 5ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்போ 3/30 பிளஸ் 10/30 பிளஸ் 5/30 ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எல்லாமே பகுதி எல்லாமே சேமாக தானே இருக்கு 30. அப்போ 3 13 ஆமாம் 18/30 இஸ் ஈக்குவல் டு 1. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 6 3 18 5 3 30 2 6 I 2 10. ஸோ ஆமாம் ஒரு நாள் ஒர்க் வந்து 3/5. இது வந்து ஒரு நாள் வேலை. இது வந்து ஒரு நாள் வேலை. அப்போ போல் வேலை முடிக்கிறதுக்கு இதனுடைய தலைகீழி 5/3ங்கிறது ஆன்சர். ஒரு நாள் வேலை 3/5. மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு அதனுடைய தலைகீழி போடணும். மறந்துடாதீங்க, ஆப்ஷன் அதையும் வச்சிருப்பாங்க. மொத்த வேலை அப்படின்னா அதனுடைய தலைகீழி. இதுதான் கரெக்ட். சரி, இதே நம்ம கலப்பு பின்னமா எழுதுனா 5 3 1 3 2 அப்போ 1 2/3 நாட்கள். சரி, இதுவே 2 நாள் 3 நாள்லாம் கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்களா? ஒரு நாள் மட்டும் செஞ்ச வேலையை தான் கேட்க முடியும். இல்லைன்னா டோட்டலா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? 2 நாள் செஞ்ச வேலை வேணுமா? இது 1 டே ஒர்க்கா? அது 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 நாள் வேலை கிடைச்சிரும். 6/5ங்கிறதா 2 நாள் வேலை. 3 நாள் ஒர்க் வேணும்னா ஒரு நாள் ஒர்க்கோட 3 பெருக்கினீங்கன்னா 9/5. இதான் உங்களுடைய 3 நாள் வேணும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரி, இந்த 1 2/3 நாட்கள் இருக்குல்ல, இதையே நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது ஒரு நாட்கள் 2/3 மணியா? 2/3 இன்ட்டு 24 மணி நேரமா? அப்போ 1 3 3 8 3 24 அப்போ 8 2 16 மணி அப்படின்னு ஒரு நாள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எப்படி வேணாலும் கேட்கலாம். 3 ஆப்ஷனும் கிடையாது. 5/3 நாள் கரெக்டு தான். 1 2/3 நாள் கரெக்டு தான். அது அப்படியே பிரிச்சு மணி நேரமா போட்டாலும். அடுத்த சம் போலாங்களா? நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் நம்பர் 2. ஏ என்பவர் 12 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் ஒரு வேலையை முடிப்பார். ஏ என்பவர் 12 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் ஒரு வேலையை முடிப்பார். ஏ கம்மா பி கம்மா சி மூவரும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பர். எனில் சி அதனை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஏ என்பவர் 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? பி என்பவர் 15 நாட்களிலும் ஏபிசி மூவரும் சேர்ந்து 6 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ சி என்பவர் மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? ஏங்கிறது 1/12, பிங்கிறது 1/15, சியோடது என்னன்னு தெரியல, அதனால 1/c. எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 6 நாள்ல முடிக்கிறாங்க. இதுதான் ஃபார்மேஷன். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 1/c தானே அவங்க கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க தானே கேட்குறாங்க. 1/6 - 1/12 - 1/15.
ஸோ இந்த 6, 12, 15 இதோட எல்சிஎம் என்னது? 30 போட முடியாது, நான் 12 வராது. இப்போ 60 தான் போட முடியும் எல்சிஎம். புரியுதுங்களா? ஸோ 6, 12, 15 போட்டு பாருங்க. 2 2 6 6 2 12 திருப்பி 15 அப்படியே வரும். திருப்பி 3 1 3 3 2 3 6 5 3 15 5 2 10 10 3 30 32 60. ஸோ 60 தான் எல்சிஎம். ஸோ அடுத்தது இந்த பாருங்க, எதால பெருக்குனா இங்கே 60 வரும், மேலேயும் கீழேயும் 10ஆல பெருக்கணும், இங்கே 5ஆல பெருக்கணும், இங்கே 4ஆல பெருக்கணும். ஸோ 1/c இஸ் ஈக்குவல் டு 10/60 மைனஸ் 5/60 மைனஸ் 4/60. ஸோ பகுதி எல்லாமே சேமா இருக்கனால 60 அப்படியே வச்சுக்கலாம். 10 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 1/60. ஸோ 1/c, சியோட ஒரு நாள் வேலைங்கிறது 1/60. அப்போ மொத்த வேலைங்கிறது என்னங்க? c is equal to 60 days. இதுதான் சரியான விடை. போலாங்களா? போலாம் சார். அடுத்தது மாடல் நம்பர் 3. A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், சரிங்களா? A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், B வந்து 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடித்து ரூ 600 ஊதியமாக பெற்றனர் எனில் அதில் ஏயின் பங்கு யாது? ஏயின் பங்கு யாது? ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி வந்து அதை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடித்து ரூ 600 ஊதியமாக பெற்றனர். A plus B, A minus B சார். இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து இந்த ரூபா, சேலரி அப்படிலாம் வந்துட்டாவே அது வந்து திறனை பேஸ் பண்ணி வரும். அதாவது அவனுடைய டேலண்ட், எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி வரும். அதாவது இங்க பாருங்க, ஏயோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 20, சரிங்களா? பியினுடைய ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது வந்து 30. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏ பி நாள், ஏ வந்து ஒரு வேலையை 20 நாள்ல முடிச்சிருவானா, ஆனா பி வந்து அதே வேலையை 30 நாள்ல முடிப்பான். இதுல யாருங்க ரொம்ப டேலண்டான பர்சனு? ஒரு வேலையை 20. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே என்னுடைய தலைகீழியா இருக்கும். 30 20 அப்படின்னு இருக்கும். என்னுடைய தலைகீழியா இருக்கும். இல்லை சார், 0 கேன்சல்னா 2:3னா 3:2 இருக்கும் ரேஷியோ. புரியுதுங்களா? இல்லை இதனுடைய எனக்கு பேசிக்கா தெரியணும்னா இங்க பாருங்க, இதனுடைய எல்சிஎம் என்னது? 20 30க்கு எல்சிஎம் என்னது? 60. இது எதால பெருக்குனா 60 வரும்? 3ஆல பெருக்குனா 60. இது 2ஆல பெருக்குனா வரும். அப்போ 3:2 அப்படிங்கிறது தான் இதனுடைய திறன். 3:2ங்கிறது இதனுடைய திறன். அதாவதுங்க 3 + 2 5 பங்குங்க. 5 பங்கு 600 ரூபாயா? சம்பளம் யாருக்கு அதிகமா கொடுப்பீங்க? குயிக்கா வேலை பார்க்குறவங்களுக்கு தானே அதிகமா கொடுப்பீங்க. அதாவது ஒருத்தன் டேலண்டா இருக்கான், டேலண்டா இருக்கான், அப்போ அவனுக்கு சேலரி அதிகமா கொடுக்கணும். அப்போ 3 பங்கு, ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 5 பங்கு 600னா ஒரு பங்குங்கிறது 120. அப்போ 3 பங்குங்கிறது 3 12 36 360. அப்போ 2 பங்குங்கிறது
240. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏக்கு எவ்வளோ salary கொடுப்போம்? ஏக்கு வந்து 360 ரூபா கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் திறன் அதிகம். 3:2. 30 வந்து அவன் திறன், இது வந்து 20 வந்து அவனுடைய டிங்கிறது வந்து 20 வந்து திறன். அவ்வளோலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அவன் 20 நாள்ல முடிக்கிறானா, அப்போ அவனுடைய திறன் வந்து அவனுடைய தலைகீழியா இருக்கும். அவனுக்கு தான் salary வந்து அதிகமாக கொடுக்கணும். அவ்வளோதான். அடுத்த சம் போலாங்களா? போலாம் சார். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஏ என்பவர் மற்றும் ரூ 800க்கான ஏ என்பவர் அவர் மட்டும் ஒரு வேலையை வேலையை 8 நாட்களில் முடிப்பதாக ஒப்புக்கொண்டார். ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை முடிப்பதாக ஒப்புக்கொண்டார். அவர் அவ்வேலையை ஓர் உதவியாளரை கொண்டு 5 நாட்களில் முடித்தார். ஒரு உதவியாளரை கொண்டு 5 நாட்களில் முடித்தார். உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு யாது? உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு யாது? அவர் என்ன பண்றாரு, ஏங்கிறவர் வந்து நான் ஒரு வேலையை நானே முடிச்சிடுறேன், அந்த வேலையை நான் முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும், அதுக்கான கூலி வந்து 800 ரூபா கொடுத்துருங்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அசிஸ்டண்ட்டை கையில வச்சுட்டு 5 நாள்ல முடிச்சிட்டாரு. இப்போ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எவ்வளோ சேலரியில எவ்வளோ பங்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறது கொஸ்டின். புரியுதுங்களா? பாருங்க, ஏ என்பவரது ஒரு நாள் வேலை 1/8. அசிஸ்டண்டோட ஒரு நாள் வேலையெல்லாம் எனக்கு தெரியல, 1/8 எடுத்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து 5 நாள்ல முடிச்சிட்டாங்க, அதனால 1/5 வச்சுக்கிறேன். எனக்கு அசிஸ்டண்டோட தான் தெரியணும். அப்போ 1/x டிவைட் பை 1/5 மைனஸ் 1/8. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 8 மைனஸ் 5 40 இது ஈக்குவல் டு 3/40. ஸோ அசிஸ்டண்டோட ஒரு நாள் ஒர்க் இது. ஸோ அதான் சமுக்குள்ள வரீங்க. இது ஏ, இது வந்து உதவியாளர். சரிங்களா? உதவியாளருடைய ஒரு நாள் வேலை இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, 3/40. ஏனுடைய ஒரு நாள் வேலை உங்களுக்கு தெரியும், 1/8. இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்னங்க, 8க்கும் 40க்கும் எல்சிஎம் வந்து 40 தான். அப்போ இதை மட்டும் நீங்கள் 5ஆல் பெருக்கினா போதும். 5 8 40, இது வந்து 3 அப்படியே வந்துடும். அப்போ டோட்டலாங்க 8 பங்கு, இங்க பாருங்க, டோட்டலா 8 பங்குங்கிறது 800. சரிங்களா? இப்போ ஒரு பங்குங்கிறது 100. சரிங்களா? இது வந்து ஏ வந்து 5, உதவியாளர் வந்து 3. உதவியாளரோட தானே கேட்குறாங்க. அப்போ 3 பங்கு மட்டும் எவ்வளோன்னு பாருங்க. ஒரு பங்கு 100னா 3 பங்கு 300. 300ங்கிறது ஆன்சர். ஏ என்னது சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டா 5, அப்போ 500ன்னு வரும். அடுத்த சம் போனாங்களா? போலாம் சார். ஓகே, எழுதிக்கோங்க. ஏ கமா பி ஒரு வேலையை ரூபாய் 64,200க்கு முடிக்க ஒப்புக்கொண்டனர்.
ஏ வந்து அதனை 16 நாட்களிலும் ஏ வந்து அதனை 16 நாட்களிலும் பி அதனை 24 நாட்களிலும் முடிப்பார்கள். அவர்கள் ஒரு சிறுவனை உதவிக்கு வைத்துக் கொண்டால் வேலை 8 நாட்களில் முடிந்தது எனில் சிறுவனுக்கான பங்கு ரிப்பீட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஏபி ஒரு வேலையை ரூபாய் 64,200க்கு முடிக்க ஒப்புக்கொண்டனர். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க, 64,200க்கு நாங்கள் முடிச்சிடறோம் அப்படின்னு. ஏ வந்து அதனை 16 நாட்களிலும் பி வந்து அதனை 24 நாட்களிலும் முடிப்பார்கள். இது வந்து அவங்களுடைய திறமையை பற்றி சொல்றாங்க. ஏயை மட்டும் விட்டீங்கன்னா அவன் 16 நாள் முடிச்சிருவான். இதே பி மட்டும் எடுத்தானோ அதுக்கு 24 நாள் எடுப்பானோ. இப்போ டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான், திறன் அதிகமுடையவன் வந்து ஏ. அதோடு மட்டும் இல்லாம ஒரு சிறுவனையும் அவங்க உதவிக்கு வச்சு செஞ்சனால அந்த வேலை வந்து 8 நாள்ல முடிஞ்சிருச்சான். இப்போ எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க பாருங்க, ஏ பி சிறுவன். ஸோ எப்படி சம் சால்வ் பண்றதுன்னா நீ பாருங்க, இது ஏ இது பி என்னமோ சொல்லுங்க. அதுக்கப்புறம் படிங்க சார், சரி புரியல. எனில் சிறுவனுக்கான பங்கு யாது? சிறுவனுக்கான பங்கா? சிறுவனுக்கான பங்கு எவ்வளவு? அந்த 64,200 இருக்குல்ல, அதுல வந்து சிறுவன் வேலை செஞ்சாங்கல்ல, அவனுக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பீங்க அப்படிங்கறது கொஸ்டின். சிறுவனுக்கான பங்கு யாது? பாருங்க, ஏயோட 1 டே ஒர்க் அவன் 16 நாள்ல முடிப்பானா, அப்போ 1/16. பியோட 1 டே ஒர்க் அவன் 24 நாள்ல முடிப்பானா, அப்போ 1/24. சியோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியாது, சரியா? அதனால நான் 1 சிறுவனே வச்சுக்கிறேன், எவ்வளவு தெரியல. இவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 8 நாள்ல முடிக்கிறாங்க. அதனால 1/8 எடுத்துக்கிறேன், சரிங்களா? 1/16 plus 1/24 plus 1 அந்த சிறுவனுடைய வேலை is equal to எல்லாம் சேர்ந்து 8 நாள்ல முடிச்சிடறாங்க. உங்களுடைய ஒரு நாள் இருக்குங்கிறனால 1/8. நமக்கு தேவை என்னது? அந்த சிறுவன் தானே, சிறுவனை மட்டும் வச்சுக்கணும். தேவை சிறுவன் தானே, 1 சிறுவன் மட்டும் வச்சுட்டு 1/8 minus 1/16 minus 1/24 வச்சிடறாங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்னங்க வரும்? அதாவது 8 இருக்கு, இல்ல 16 இருக்கு. 16 இருந்தா என்ன பண்ணணும்? 16 24 அடிபடுமா? வராது, 48 வரும். 2 16 32, அப்போ 3 16 48 இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48. உங்களுக்கு டைம் இருந்தால் போட்டு கூட பார்த்துக்கோங்க, 8 16 24க்கு எல்சிஎம் போட்டு பார்த்துக்கோங்க, 48 தான் வரும். ஓகே, அடுத்தது இதை எதால பெருக்குன்னா நமக்கு 48 வரும். 8 எதால பெருக்குன்னா 48 வரும். மேலையும் கீழையும் 6 பெருக்கும், கரெக்டுங்களா? 16 எப்ப 48? 16 எதால பெருக்குன்னா 48 வரும்? 4 சாரி 3. 2 16 32, 3 16 48. இப்போ மேலையும் கீழையும் 3 பெருக்கணும். 24 மேலையும் கீழையும் நம்ம 2 பெருக்கணும், புரியுதுங்களா? ஸோ அப்போ மேலே என்ன வருங்க? 6 வரும். அடுத்தது இங்க 3 வரும். அடுத்து இங்க 2 வரும். அப்போ இங்க பாருங்க, 6 minus 5 6 minus 5 48. அப்போ 1/48. அப்போ சிறுவனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. சிறுவன் அவனுடைய ஹோல் டே ஒர்க் வந்து 48.
சரிங்களா? அதாவது சிறுவனுடைய ஒரு நாள் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாருங்க, 1/16 அப்படிங்கிறது என்னங்க? ஏயினது ஒரு நாள் வேலை. கரெக்டா? இது ஏயோட ஒன் டே ஒர்க், பியோட ஒன் டே ஒர்க் 1/24, சியோட ஒன் டே ஒர்க் 1/48. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ எவ்வளோங்கிறது? இப்போ இந்த 16, 24, 48 உங்களுக்கு தெரியும். என்னது? எல்சிஎம் வந்து என்னது? 16, 24, 48க்கு எல்சிஎம் வந்து 48 தான். 48 தான். அப்போ இங்க எதால பெருக்கணும் 48 வரும்? மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கணும். இங்க மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும். இங்க மேலையும் கீழையும் 1ஆல பெருக்கணும். அப்போ ரேஷியோ பாருங்க, 3:2:1. சரிங்களா? மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 3 + 2 + 1 5, 6 பங்கு இருக்கு. 6 பங்குங்கிறது 64,200. சரிங்களா? 6 பங்கு 64,200. ஒரு பங்கு எவ்வளோ? 64,200 / 6. புரியுதுங்களா? அப்போ 4 6 6, அதாவது 5 60, திருப்பி 4, 7 42, 0 0. ஒரு பங்கு 10,700. அப்போ சிறுவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு பங்கு தானே கொடுக்கணும். இது பாருங்க. இதே பிக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் 10,700 × 2, 0 0 7 2 14 மிச்சம் 1 2, 21,400 கொடுத்தா போதும். இதே ஏக்குன்னு கேட்டா 3ஆல பெருக்குனீங்கன்னா போதும். சரிங்களா? 10,700 3ஆல பெருக்கி எடுத்தீங்கன்னா போதும். அவங்க கேட்கறது சிறுவன் தானே கேட்குறாங்க. ஸோ 10,700 தான் ஆன்சர். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை. அவங்க உங்களுக்கு ஏயோட ஒன் டே ஒர்க் தெரியும், பியோட ஒன் டே ஒர்க் தெரியும், சியோட வேலை எவ்வளோனே தெரியல. ஆனால் 3 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணால் 8 நாள் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்கள் சிறுவனுடைய இது பாருங்க, சிறுவனுடைய ஒன் டே ஒர்க்கை கண்டுபிடிச்சிங்க. அப்போ உங்களுக்கு ஏ பி சி சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட ஒன் டே ஒர்க்கு விகிதமாகவே உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து காமனாக எல்சிஎம் எடுத்து நீங்கள் 3:2:1 கண்டுபிடிச்சிட்டீங்க. மொத்த பங்கு 64,200. அதில் சிறுவனுக்கு வந்து ஒரு பங்கு கொடுத்தா போதும், பிக்கு 2 பங்கு கொடுக்கணும், ஏக்கு 3 பங்கு கொடுக்கணும். அவ்வளோ. அவங்க சி மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் 10,700. போட்டாச்சு சார். ஓகே, அடுத்த சம். ஏயின் 2 நாள் ஊதியம், ஏயின் 2 நாள் ஊதியம் ரூபாய் 145. பியின் 4 நாள் ஊதியம், பியின் 4 நாள் ஊதியம் ரூபாய் 160 எனில் ஏ பியின் ஊதிய விகிதம் யாது? ஏ பியினோடது ஊதிய விகிதம் யாது? என்ன எடுத்துக்கலாங்க, ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏயோட சேலரி 145. எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு. பியோட சேலரி 160, 4 நாளைக்கு. இப்போ ஒரு நாள் ஊதியங்கிறனால டிவைடட் பை 4 போட்டோம். 2 நாள் ஊதியம் 145. எனக்கு ஒரு நாள் ஊதியம் தெரியறதுக்காக நான் டிவைடட் பை 2 போட்டேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். இது 2, இது 8 2 16. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 145:80. இதுதான் உங்களுடைய ஊதிய விகிதம். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். 2 10 95 45, 1 5 6 30. ஆன்சர் 29:16 தான் இதுக்கு. மாடல் நம்பர் 4. ஏ மற்றும் பி ஒரு வேலையை
10 நாட்களில் முடிப்பார்கள். பி மற்றும் சி வேலையை 5 நாட்களிலும், பி மற்றும் சி அவ்வேலையை 5 நாட்களிலும், சி மற்றும் ஏ சேர்ந்து 15 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர், அந்த வேலையை முடிப்பர். ஏபி ஒரு வேலையை 10 நாட்கள் முடிக்கிறாங்க, பி மற்றும் சி வேலையை 5 நாட்கள்ல முடிக்கிறாங்க, சி மற்றும் ஏ சேர்ந்து 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்ப மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வந்து அந்த வேலையை முடிப்பர்? ஏ பிளஸ் பி வந்து 10 டேஸா, 1/10. அடுத்து பி பிளஸ் சி சேர்ந்து 1/5, சி பிளஸ் ஏ சேர்ந்து 1/15. எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க பாருங்க, A plus B plus C is equal to 1/10, 1/5, 1/15 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ 1/2 ஆஃப் 1/10, 1/5, 1/15 எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காணும்? அவ்வளோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 10, 5, 15. எல்சிஎம் என்னங்க? 15. நல்லா எல்சிஎம் என்ன? எப்படி 10 15 மாத்துவீங்க நீங்க? எதால பெருக்கி 15 கொண்டு வர முடியும்? 30ங்க. டவுட்னா போட்டு பாருங்க, போட்டுறாங்க எக்ஸாம்பிள். 5ஆல போடுவீங்க, 2 10, 1 5, 3 15, 2 10, 10 30. அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ 30 மேலையும் கீழே எதால பெருக்கணும்? இது 3ஆல பெருக்கணும், இதை 6ஆல பெருக்கணும், இதை நம்ம 2ஆல பெருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 3 + 6 + 2 பிராக்கெட் ஒன்று இருக்கு, அதை மறந்துடுறாங்க, 1/2 இருக்கு. ரைட்? ஸோ 6 3 9, 11/30. 1/2 ஆர் 11/30 ஈக்குவல் டு 1. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். இந்த பிராக்கெட்ல இருக்கிறத டைரக்டா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11/60. ஸோ அவங்க டோட்டலா இது வந்து என்னது, 1 டே ஒர்க்குங்க. இது 1 டே ஒர்க்கு, மூவரும் சேர்ந்து பண்ற 1 டே ஒர்க். அப்போ மொத்த ஒர்க், டோட்டல் ஒர்க்குங்கிறது இதனுடைய தலைகீழி. சரிங்களா? 60/11. ஆப்ஷன்ல 60/11 இருந்தாலும் ஒண்ணுதான், கரெக்ட் தான். இல்ல 60/11, 5 11 55/5 அப்படின்னு சொல்லிட்டு கீழே 11 போட்டு 5 5ன்னு கலப்பு பின்னத்துல கொடுத்திருந்தாலும் சரிதான். 5/11 நாட்களில் முடிப்பார் அப்படின்னாலும் சரி. ஸோ இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மாடல் நம்பர் 4 வரைக்கும் வந்திருக்கோம். ஆட்கள் மற்றும் நாட்களுக்கான 5 ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துட்றேன். தென் நாளைக்கு உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மற்றும் வயதுகளுக்கான கொஸ்டின் 25 கொஸ்டின் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். 5 கொஸ்டின் வந்து ஏஜஸ் இருக்கும். 1 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் அந்த கொஸ்டின் கேட்டேன் சார். எதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்டீங்களா? சரி, பார்த்துட்டு நான் சொல்லுவேன். ஓகே. சரி. தேங்க்யூ. Thank you, sir.